காலையில இன்ஸ்டாகிராம்ல பாப்பப் பண்ண ஒரு நியூஸ் அது எனக்கு இன்னும் மனசெல்லாம் வலிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்ரம் படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். என்னன்னா, இந்த போதைப் பொருள் நம்ம மக்கள் எல்லாரும் மனுஷங்கள எல்லாமே குரங்கா மாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோன்ற மாரி ஒரு டயலாக் வரும். அதுதான் இங்க உண்மையா நடந்துட்டு இருக்கு. பீகார்ல இருந்து ஒரு ஃபேமிலி வருது. 24 வயசு பையன், அவனோட ஒய்ஃப் அப்புறம் 2 வயசு குழந்தை வந்து சென்னைக்கு வேலை தேடி வராங்க. ஒரு இடத்துல வேலை கேட்கறாங்க கடைக்கிற. ஸோ, அப்போ இந்த கௌரவ் குமார் வந்து அவனோட ஊர்க்கார பையன் ஃப்ரெண்டான சிக்கேந்தர் அப்படின்ற ஒருத்தன்கிட்ட வந்து வேலை கேட்கறான். அவன் ஆல்ரெடி வந்து சென்னையில ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப நீ வா நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவனோட ரூம்ல தங்க வச்சு, அங்க சிக்கேந்தர் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சரக்கு அடிச்சு நைட்டு கௌரவ்குமார் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி, கௌரவ்குமார் தடுத்து, அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை ஆகி, கௌரவ்குமார் அடிக்கும்போது அவங்க ஒய்ஃப் தடுக்க வந்தா, அவங்க ஒய்ஃப் அடிச்சு அவங்க மயக்கமாயிடுறாங்க. அப்போ இந்த 4 பேர் சேர்ந்து அவங்க ஒய்ஃப ரேப் பண்ணிடுறாங்க. இத வந்து அந்த குழந்தை பார்த்து கத்தி அழுவும்போது, அந்த குழந்தை கத்தி வெளிய தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய அடிச்சுட்டு போதையில வந்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திச்சு பார்த்தா, இந்த 3 பேருமே செத்துட்டு இருக்காங்க. இது என்னன்னா, அந்த ஃபேமிலி 21ஆம் தேதி சென்னை இறங்கும்போது எவ்வளோ ஒரு கனவோட வந்திருப்பாங்க. நம்ம பையன வந்து படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாரி கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே மாறி, இதுதான் உங்க ஃபேமிலிக்கான கடைசி நாளா மாறப்போகுது இந்த மாசம் அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. 100ல 99 தப்புகள் வந்து போதைய போட்டு தான் செய்றாங்க. போதையால தான் அந்த தப்புகள் நடக்குது. ஏன்னா நீங்க பாருங்க நடக்கிற 99 தப்புகள்ல வந்து அவன் புடிச்சான்னா, அவன் கண்டிப்பா கஞ்சாவோ, இல்ல கொக்கைனோ, இல்ல சரக்கோ அடிச்சுட்டு தான் இந்த பிரச்சனைய பண்ணியிருப்பான். அந்த தப்பே பண்ணியிருப்பான். ஸோ இந்த உலகத்துல இருந்து இந்த ட்ரக்ஸ தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சீரியஸா சொல்றேன். இந்த நாடு, இந்த உலகமே வந்து ஒரு அழகான உலகமா மாறிடும். தப்பே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டா அந்த மாரி